அன்பினர்களே, ஈஸ்டர் குண்டுபிடிப்பு சூடுபிடித்திருக்கின்றது. பல பக்கத்திலிருந்தும் ஆதாரங்களையும் சாட்சிகளையும் திரட்டுவதில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதே வேளையில் இலங்கை பாதுகாப்பு பிரிவில் இருக்கின்ற 4 நபர்களை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற அழுத்தமும் அதிகரிக்கின்றது. அதில் முதல் நபராக வருகின்றார் அப்பாவி என்ன சொல்லலாம் ஒண்ணு தெரியாம பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகரவை அப்பதவியிலிருந்து நீக்குமாறு அழுத்தங்கள் அதிகரித்து வருகின்றது. இலங்கை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற அருணா ஜெயசேகரவை அப்பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கத்தோலிக்க திருச்சபை சமீபத்தில் இந்த மாசமே ஏப்ரல் கடைசியில் கூட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவரிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. நீக்குவதற்கான காரணம் என்னவென்றால் 2019 ஈஸ்டர் ஞாயிறு குண்டுபிடிப்பு தாக்குதல்கள் குறித்து நேர்மையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக இவரை அப்பதவியிலிருந்து நீக்குமாறு திருச்சபை கோரியிருக்கின்றது. ஈஸ்டர் தாக்குதல் நடந்த காலத்தில் 2018-19 அருணா ஜெயசேகர கிழக்கு மாகாண இராணுவ பாதுகாப்பு அதாவது ஆர்மி படை பிரிவின் படை தளபதியாக பணியாற்றி இருக்கின்றார். இராணுவ புலனாய்வு பிரிவின் சில உறுப்பினர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து முறையான விசாரணை நடக்க இப்பதவியில் இருந்து அவரை உடனடியாக நீக்க வேண்டும் என்பதே அந்த கோரிக்கை. இது தொடர்பான மனுவை ஏப்ரல் 22 கடந்த வாரமே ஜனாதிபதியிடம் வழங்க கத்தோலிக்க மதகுருமார்கள் திட்டமிட்டிருந்தனர். அருண ஜெயசேகர தற்போது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சராகவும் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். இவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு போதிய காரணங்கள் இல்லை என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில போன்ற சில அரசியல்வாதிகள் கருத்து தெரிவித்தனர். அப்படி என்றால் எல்லாவற்றுக்கும் கம்பம்பில உடனடியாக தாம் தூம் என்று குதிக்கும் ஒருவர் அவருடைய உளவாளியாக அவர் ஆதரவாக இந்த விசாரணையை முடக்கக்கூடிய திருப்பக்கூடிய ஏதொரு வகையிலே பின்னணியில் இருந்து இயங்கக்கூடிய அளவுக்கு அருண ஜெயசேகர அரசாங்கத்துக்குள் புகுந்திருக்கின்றார் என்பதுதான் அது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. அரசாங்கம் இவரை பதவியிலிருந்து நீக்குவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வம் எடுக்கப்படவில்லை என்றாலும் ஜனாதிபதி அவர்கள் இவரை நீக்குவதில் குறியாக இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. இவரை பற்றி அல்லது இலங்கையின் தற்போதைய பாதுகாப்பு நிலவரம் குறித்து பல வகையான சந்தேகங்கள் நிலவி வருகின்றது. அருண ஜெயசேகர முதலில் SJB பிரிவை அதாவது இவர் சஜித் அணி தான் முதலாக அரசியல் முகாமாக, அதாவது இவர் ஒரு பாதுகாப்புக்காக தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சஜித் கட்சியில் இவர் தனது அரசியல் பிரவேசத்தை முதலில் கொண்டிருந்தார். அவர் முதலில் சஜித்தை சந்திக்க வந்தார். அந்த சந்திப்பிற்கு பிறகு சஜித் அவருக்கு ஒரு வீட்டு பாடத்தை கொடுத்தார் சொல்லப்படுகிறது. மேலும் பாதுகாப்பு தொடர்பான அந்த பணியை மற்ற பலருடன் சேர்ந்து செய்யுமாறு அவரிடம் கூறியிருக்கிறார் சஜித் அவர்கள். அருண ஜெயசேகர சஜித்தின் அரசியல் கூட்டம் ஒன்றிலும் கலந்து கொண்டார். அக்காலத்தில் சஜித்துடன் பல தளபதிகள் இருந்ததால் போட்டி அதிகரித்தது. போட்டியிலும் சஜித் கொடுத்த பணியிலும் அதிருப்தி அடைந்த அவர் அனுரகுமார திசாநாயக்கவை தேர்தலுக்கு முன்பாகவே அருண ஜெயசேகர சந்தித்திருந்தார். அதன்படி அருண ஜெயசேகரவை திசைகாட்டி மேடையில் இணைத்தார் எங்க தேர்தல் பிரச்சாரங்களில். உண்மையில் அருண அதாவது துயகொந்தா இப்ப பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு செயலாளர் துயகொந்தா போன்றவர்கள் இராணுவத்தில் அப்பாவித்தனமான மற்றும் அறியப்படாத கதாபாத்திரங்களாக இருந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ரணில் ராஜபக்ச முகாமில் இருந்த காற்றில் நட்சத்திரங்களை வீசியிருந்த இராணுவ பெரும்புள்ளிகளால் இவர்கள் கதாபாத்திரங்களாக உருவாக்கப்பட்டார்கள் என்ற கருத்தும் இருக்கின்றது. ரணில் ராஜபக்ச அரசாங்கம் ஒருமுறை விமான நிலையத்தில் அருண ஜெயசேகரவை துன்புறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. துயகொந்தா தொடர்பாக இராணுவ முகாம்களுக்கு நுழையக்கூடாது என்ற ஒரு சட்டமும் அப்போது விதிக்கப்பட்டிருந்தது. அரசாங்கத்தின் கொள்கைகளை இராணுவத்துடன் இணைக்கப்படுத்துவது கடினம் என்றாலும் அது முற்றிலும் பொருந்தாத ஒன்றாக பார்க்கலாம். அந்த சூழ்நிலையிலும் அருணாவும் துயகொந்தாவும் பல முறை சிக்கலில் மாட்டிக்கொண்டவர்கள். சமீபத்தில் விமானப்படையின் விமான செயலாளராக இருந்த GC பிரியமால் பெர்னாண்டோ அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ததாக பிடிபட்டு பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். அருணாவுக்கும் துயகொந்தாவுக்கும் இடையே நல்லுறவு உள்ளது. இருப்பினும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான உச்ச அதிகார அமைப்பான கத்தோலிக்க திருச்சபை அருணாவுடன் கூட்டு சேர்ந்துள்ளது.
ஈஸ்டர் தாக்குதல் நடந்த பொழுது அருண ஜெயசேகர கிழக்கு தளபதியாக இருந்ததால் அவர் அப்பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று கத்தோலிக்க சிறுபையை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றது. அருண ஜெயசேகரவை பதவியிலிருந்து நீக்குமாறு ஜனாதிபதியிடம் அருண ஸ்ரீல்காமினி அவர்கள் இது தொடர்பாக ஒரு அரச அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டு கோரிக்கை வெளியிட்டார். ஒரு அரை அதிகாரப்பூர்வ. இதனால் மனம் தளராமல் கத்தோலிக்க திருச்சபையும் எஸ்ஜேபியும் இணைந்து அருணாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தன. இருப்பினும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் திருச்சபையின் கோரிக்கைக்கு ஒரு தர்க்க ரீதியான பதிலை அளித்து அருண ஜெயசேகரவின் பதவி நீக்கத்தை நிறுத்தி வைத்துள்ளார் என்றும் சொல்லப்படுகின்றது. கிழக்கு தளபதி சம்பவம் தொடர்பாக அருண நீக்கப்பட்டால் சிஐடி பொறுப்பில் உள்ள ரவி வருகின்றார். ரவி சென்னிபிரிட்ட மற்றும் ஷானி ஜெயசேகரன் வர்றாங்கல்ல. இது மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக அரசுக்கு அதிகரித்து வருவதால் எதிர்காலத்தில் இன்னும் ஒரு தேர்தலை அரசாங்கம் சந்திக்க வேண்டுமானால் இந்த கோரிக்கைக்கு அழுத்தத்துக்கு அடிபணிந்தே ஆக வேண்டும் என்ற செய்தியும் இருக்கின்றது. தொடராக செய்தி வருகின்ற போது அவ்வப்போது கொடுப்பினர்களே மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.